இங்க ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு சீக்கிரமா போகணும்னு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குறான். ஆனா தூக்க கலக்கத்துல கிளாக்க தலையில வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா மணி 10ன்னு காட்டுது. அதை பார்த்தது ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் யூனிஃபார்ம் மாட்டிட்டு பேக் எடுத்துட்டு வெளியில ஓடி வரான். அப்ப எதிரில் இவனோட அப்பா பாத்ரூம் போறதுக்காக வராரு. இவன் சொல்றத கேட்டு அவரும் நம்பி ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஷாக் ஆயிடுறாரு. சோ இப்ப அப்பாவும் பையனும் அவசர அவசரமா பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவனோட அம்மா வந்து இவங்க 2 பேரும் பல்லு விளக்கிறத பார்த்து கடுப்பாகி பாத்ரூமோட ஜன்னல் திறந்து காட்டுறாங்க. பார்த்தா வெளியில கருகும்னு ஒரே இருட்டா இருக்கு. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உள்ள வந்து அவங்க அம்மா கிளாக்க திருப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் தப்பு என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இவங்க அலாரம் செட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. ஆக்சுவலா இவனோட கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு ஸ்டாப் வாட்ச் வச்சு டைமை பார்த்து தான் அட்டெண்டன்ஸ் போடுறா. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கா. அவளுக்காகவே டெய்லி சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறான். ஆனா இவனோட கெட்ட நேரம் டெய்லி ஏதாவது ஒரு ரீசன்ல லேட் ஆயிடுது. அதனால இவனுக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இப்ப அடுத்த நாளே இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ கண்ணாப்பினான்னு சத்தம் கேக்குது. என்ன சத்தமே புரியாம அவளோட அப்பா அம்மா ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஸ்கூலுக்கு சீக்கிரம் போறதுக்காகவே ஏகப்பட்ட அலாரமா செட் பண்ணி வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆயிடுது. கடைசியில் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. கரெக்டா இவனுக்கு ஆப்சன்ட் போடும்போது அவளோட பேனா எழுதாம போயிடுது. அது எழுத வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உடனே யாரோ பேனா கொடுக்குறாங்க. திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, இவன் தான் சரியான டைமுக்கு உள்ள வந்திருக்கான். ஒரு செகண்ட்ல எப்படா உள்ள வந்திருப்பான்னு அவளே ஷாக் ஆயிடுறா. இங்க ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்காம குடும்பத்தை காப்பாத்த பணம் இல்லாம கஷ்டப்படுறா. அந்த கோவத்துல கடவுளை பார்த்து திட்டுறா. பார்த்தா அடுத்த செகண்டே அவ காலுக்கு கீழே ஒரு பேக் வந்து விழுது. என்னன்னு எடுத்து பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. அதை பார்த்தது ஷாக் ஆனவ இது யாரோடதான் இருக்குன்னு சுத்தி பாக்குறா. ஆனா அங்க இருக்கிற யாருமே பணத்தை தொலைச்ச மாதிரியே தெரியல. இது யாருதுன்னு கேட்டாலும் இவ ஏதோ பிளான் பண்றான்னு நினைச்சு இவளை கண்டுக்காம போயிடுறாங்க. சோ இவ அதை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ்ல கொடுத்து யாராவது பணத்தை காணான்னு வந்து அதை கொடுத்துருங்கன்னு சொல்றா. ஆனா அவங்களும் இவ்வளவு பணத்தை பார்த்து எதுக்கு ரிஸ்க்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவள அந்த பேக் எடுத்துட்டு வந்துடுறா. வந்து ஓரமா உட்காந்து அந்த பேக்கை திறந்து பார்த்தா உள்ள ஒரு கார்டு பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. அதுல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி இந்த பேக்கை பத்தி சொல்றா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பணக்கார பின்னாடி ஒரு திறந்தது கூட தெரியாம கார் எடுத்துட்டு போயிருக்கான். அதுல இருந்த பேக் தான் இவன் காலுக்கு கீழே விழுந்திருக்கு. இப்ப இவ போன் பண்ணதை வச்சு கொஞ்ச நேரத்துல அந்த பணக்காரங்க வந்துடுறாரு. வந்து அந்த பேக்கை திறந்து பார்த்தா அதுல இருந்த பணம் எல்லாமே அப்படியே இருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டவரு இவ்வளவு பணத்தை அப்படியே கொடுத்திருக்காருன்னு சொல்லி உள்ள இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவளுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. ஆனா இவ பண்ண உதவிக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்லிடுறா. சோ இந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிற பொருளுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இவ வேலை தேடிட்டு இருக்கான்னு தெரிய வருது. சோ அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில அவருக்கு வேலை போட்டு கொடுத்துறாரு. ஆனா இவர் செஞ்ச அந்த சின்ன உதவியால அவரோட உயிருக்கே ஆபத்து வரும்போது இவதான் அவரை காப்பாத்துறா. கிளைமேக்ஸ்ல பணத்து மேல ஆசை இல்லாம இவ்வளவு நேர்மையா இருக்கிறதுனாலயே இவளை அவரோட பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இங்க ஒருத்தரை மட்டும் நிலால விட்டுட்டு அவசரமா எல்லாரும் பூமிக்கு கிளம்பிடுறாங்க. அது தெரியாம இவர் பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப விண்ட வழியா ராக்கெட் கிளம்புறத பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய எரிக்கல் வந்து நிலால மோத போகுது. அதுக்காக தான் எல்லாரும் அவசரமா ராக்கெட்டுக்கு வர சொல்றாங்க. ஆனா இவர் காதுல ஹெட்செட் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கறனால அந்த சத்தம் கேட்காம கவனிக்காம விட்டுறாரு. கடைசி நேரத்துல தான் அந்த மெசேஜை கவனிக்கிறாரு. உடனே வண்டி எடுத்துட்டு வேகமா ராக்கெட்டை பார்க்க போறாரு. ஆனா இவர் போறதுக்குள்ளே 5 ராக்கெட்ஸ் கிளம்பிடுது. இப்ப கடைசியா ஒரு ராக்கெட் மட்டும் தான் கிளம்பாம இருக்கு. சோ உடனே ட்ரிஃப்ட் பண்ணி அந்த வண்டியை ராக்கெட்டை பார்க்க ஓட்டிட்டு போறாரு. அப்ப அந்த ராக்கெட்ல இருக்கிறவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாலும் எரிக்கல் வந்துட்டு இருக்கிறதுனால சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் உள்ள இவர் சீட்டு காலியா இருக்கிறத கூட கவனிக்காம விட்டுறாங்க. ஆனா இவரோட கெட்ட நேரம் ராக்கெட்டு கிட்ட வண்டி வந்ததும் பார்த்தா நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தை சுத்தி போறதுக்குள்ள அந்த ராக்கெட் கிளம்பிடுன்னு ஸ்ட்ரெயிட்டா ராக்கெட்டை பார்க்க வண்டி விட்டுறாரு. அதுல ரொம்ப தூரம் பறக்க முடியாம பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. அப்பயும் விடாம கஷ்டப்பட்டு மேல வந்து பார்த்தா அதுக்குள்ள அந்த ராக்கெட்டும் கிளம்பிடுது. இப்ப ராக்கெட் கிளம்பின அடுத்த செகண்டே எரிக்கல் வந்து விழுந்த அந்த இடமே சேதாரமாயிடுது. அப்பதான் எல்லாருமே எதுக்காக இவ்வளவு அவசரமா கிளம்புனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சோ இவர் எப்படி தப்பிக்கலான்னு சுத்தி பார்க்கும்போது ஒரு எரிக்கல் விழுந்த இடத்துல மட்டும் குழி தெரியுது. சோ ஏற்கனவே கல்லு விழுந்த இடத்துல மறுபடியும் கல்லு விழாதுன்னு இவராவே நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலான்னு பக்கத்துல போறாரு. பார்த்தா அதே இடத்துல அதை விட பெரிய கல்லா விழுந்து தெரிச்சு போய் கீழே விழுந்துடுறாரு. ஒரு காலத்துல பெரிய ரவுடியா இருந்த ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்க ஒரு நாள் அவர் வீட்டு பைப்ல தண்ணி சேரும் சதடிமா வரத பார்த்து பிளம்பருக்கு போன் பண்ணி வர சொல்றாரு. அவன் 5 நிமிஷத்துல வரதா சொல்லிட்டு 45 நிமிஷம் கழிச்சு லேட்டா தான் வரான். லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, வந்து வாய வச்சுட்டு சும்மா இல்லாம ஓவரா பேசிடுறான். அதுல கோவமானவரு அவன் கம்பெனில இருந்து இவர் வீட்டுக்கு நடந்து வந்தாலும் 10 நிமிஷத்துல வந்திருக்கலாம், ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாரு. அதுக்கும் ஒழுங்கா பதில் சொல்லாம நக்கலா பதில் சொல்றான். அதையும் சரின்னு பொறுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பைப் லைனை சரியா கூட செக் பண்ணாம 2 லட்சம் செலவாகும் பரவாயில்லன்னு கேக்குறான். அதுக்கு மேல அவரால் பொறுத்துக்க முடியாம அவர் யாருன்னு அவங்க கிட்ட காட்டிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல மாவு கட்டோட படுத்திருக்கான். ஏன்னா அடிச்சு முடிச்சு அவரே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காரு. இப்ப அவன் கை உடஞ்சிருச்சுன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நிம்மதியா அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா இன்னொருவரோட தண்ணி பிரச்சனை சரியாகல. சோ தண்ணி எங்க இருந்து வருதோ அந்த லோக்கல் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதுக்கு அங்க இருக்கிற மேனேஜரும் ஒழுங்கா தண்ணி வரலன்னா வாட்டர் பாட்டில் வாங்கிக்க வேண்டியதானு மரியாதை இல்லாம பேசிடுறான். கடைசியில அவனுக்கும் இவர் யாருன்னு கட்டிடுறாரு.